மக்கள் எப்படி இருக்கீங்க? என்னென்னா இப்போ இன்றைக்கி பார்த்தா சட்டப்பேரவையில் வந்துட்டு என்ன பேச்சு போயிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு வாங்க, நான் பேசுவோம். நாம் உரிய தரவுகளை கொடுத்து மறுபடியும் அதை சட்டமாக கொண்டு வர நாம் எல்லோரும் ஒன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இதோட 500 குழந்தைங்க போயிட்டாங்க நீட் தேர்வில். தமிழ்நாட்டில் மட்டும் 50 குழந்தைங்க போயிட்டாங்க. இந்த கடைசி அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு ஒரு நீட் தேர்வு கேன்சல் ஆச்சு. திருப்பி ஒரு நீட் தேர்வு நடந்தது. அதற்கு இடையில 13 குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நாம எக்ஸம்ஷனும் வாங்கணும். சட்ட மசோதாவை சட்டமாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடும் என்று கூறிக்கொண்டு, ஆக்சுவலி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீட் தேர்வுங்கிறது வந்துட்டு இப்போ முக்கியமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுங்கிறது முக்கியமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீட் தேர்வு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மள மாதிரி முடியாதவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த அக்ரிகல்ச்சர் அந்த சைட்லேருந்து வரவங்க, அது அந்த ரொம்ப கீழேருந்து வரவங்க பார்த்தியா, அது மாதிரி வந்துட்டு படித்து நம்ம முன்னேறி வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், சிட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்துட்டு காத்திருந்து கனவோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீட் தேர்வுங்கிறது தேவையில்லாத விஷயம். ஆனால் நீட் தேர்வை வேணும்னு நான் சொல்கிறது யாருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த மிடில் கிளாஸை விட ஹை லெவலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த விஐபிஸ், விவிஐபிஸ், இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக அவங்க வந்து நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு ஒரு சில குரூப்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நீட் தேர்வு தேவை தான். ஏன் அப்படின்னா, நம்ம மொத்தமாக நீட் தேர்வு இல்லைன்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விஐபி, விவிஐபி இந்த மாதிரி பெரிய ஆளுங்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு அதை எப்படியாவது வந்துக்கிட்டு சீட்டு வாங்குறதுக்கு ஏதாவது மூலியமா ஏதாவது ஒரு சிக்கலோ இல்லை ஏதாவது வழியில் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அந்த வேலையில் ஈடுவாங்க, அதை எடுத்துருவாங்க. அதே இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை அது கீழே இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த விவசாயிலேருந்து வரவங்களா இருக்கட்டும், அவங்களாலாம் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களால 1 லட்சம் கட்டுறதுங்கிறது பெரிய விஷயமான ஒரு விஷயம் தான். அவங்களால கட்டவும் முடியாது. ஆனால் இந்த மாதிரி பெரியவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் அவங்க சொன்ன மாதிரி வந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக கொடுத்து வாங்கிட முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ஸ்டேட்டஸ், பேருக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பேர் வேணும், எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடணும். அதுக்காக அவங்களுக்குலாம் வந்துட்டு அது பிரச்சனை கவலை இருக்காது. ஸோ நான் என்னோட சைடில் வந்துட்டு நான் சிஎம்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, நீட் தேர்வுக்கு வந்துட்டு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஐபி, விவிஐபி இந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வைக்கணும். அதாவது நீங்கள் அந்த ஆனுவல் இன்கம் வச்சுக்கிட்டு ஆனுவல் இன்கமில் வந்துட்டு இவ்வளோ பேர் இவ்வளோ பர்சன்டேஜில் அவங்க சேலரி இருக்குது அப்படின்னா, இவ்வளோ அவங்களுக்கு அந்த சொத்து மதிப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக நீட் தேர்வை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்துக்கிட்டு இடம் இல்லாதவங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கவங்க, இடம் இல்லாதவங்க, லேண்ட் இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது அவங்களோட படித்த படிப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டு 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் ஆச்சு, அவங்களோட படிப்பு எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஓகே உங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு வித்தவுட் நீட் தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரு டிஜிட்டலாக கொண்டு வந்து எப்படி நம்ம வந்துட்டு இதெல்லாம் அவங்க நீட் தேர்வு அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு முன்னாடியே அதை வந்துட்டு நம்ம டிஜிட்டலாக வந்துட்டு எல்லாமே அப்டேட் கொடுத்துருணும். இங்கே பார்த்தீங்கன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளோட ஐடி கார்டே நம்மளோட பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடும். அதே மாதிரி நம்ம ஊர்லேயே வந்துக்கிட்டு